என்ன உலகம் இது? நம்ம எந்த உலகத்துல இருக்கிறோம்? என்ன நடப்புல இந்த உலகம் சென்று கொண்டு இருக்கிறது? ஒரு பொம்பளை பிள்ளைகளுக்கு, அதுவும் சிறுமிகளுக்கு ஒரு முறையாக எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள், அதிகாரிகள் கண்டும் காணாமலும் இருக்கிறாங்க. நாங்கள் அவர்களை பார்ப்போம், இவர்களை பார்ப்போம், அந்த சமுதாயத்திற்கு நாங்கள் தான் குரல் கொடுப்போம், இவர்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு அளிப்போம் என்று சொன்னவர்கள் யாரையுமே இந்த குழந்தையினுடைய மரணத்திற்கு பதில் சொல்வதற்கு நாதி இல்லை. எந்த உலகத்துல இருக்கிறோம்? நம்முடைய பிள்ளைங்க ஒழுங்கா நம்மளால வளர்க்க முடியுமா? அந்த பிள்ளை வாலிப பருவத்தை அடைய முடியுமா? நம்மை போன்ற அந்த பிள்ளையும் ஒரு திருமணத்தை நடத்தி பிள்ளைகளை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு வர முடியுமா? தெரியல. அதுக்கு தான் நம்ம ஜமாத்தின் சார்பில் இந்த சிறார்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய இந்த கொடுமைகளுக்கு எதிராக நாம் ஒரு பேரணி நடத்துவோம், விழிப்புணர்வு பேரணி நடத்துவோம் என்று நாம் அறிவிச்சிருக்கிறோம். எல்லாரும் கலந்து கொள்ளுங்கள். நடக்கக்கூடிய தீமைகளை கைகொண்டு தடுக்க முடியல, நம்மிடத்தில் ஆட்சி அதிகாரம் இல்லை. குறைஞ்சபட்சம் நான் ஒரு மனுஷன், அந்த பிள்ளைக்கு நான் ஒரு குரல் கொடுக்கிறேன் என்ற அடிப்படையிலாவது வரணுமா இல்லையா? இது கூட நம்ம செய்யலனா நம்ம என்ன முஸ்லிம்? மறுமையில் அல்லாஹ்ட்ட பதில் சொல்ல வேண்டாமா? உன் ஊர்ல நடந்ததுலடா, உன் குடும்பத்துல நடந்துச்சா இல்லையா, உன் தெருவுல நடந்துச்சா இல்லையா, உன்னுடைய மாநிலத்தில் நடந்துச்சா இல்லையா, உன்னுடைய நாட்டில் நடந்துச்சா இல்லையா? குழந்தைகளுக்கு எதிராக இவ்வளவு பெரிய கொடுமை நடக்கின்ற பொழுது உன் வாயில இருந்து ஒரே ஒரு வார்த்தை கூட நீ பேசலனா என்ன மனுஷன்? கண்ணியம் நிறைந்த எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் பேரொருளால் இறைவனும் இறை தூதரும் வெள்ளிக்கிழமை அன்று என்ன வணக்க வழிபாடுகளை செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கிறார்களோ அந்த கட்டளையை நிறைவேற்ற வேண்டும் என்ற உயரிய நோக்கிலே இங்கே ஒன்று சேர்ந்திருக்கிறோம். எல்லாம் உள்ள ஏக இறைவன் எனக்கும் உங்களுக்கும் நேரான வழியையும் அருளையும் தந்தல்வானாக என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பு மிகுந்த சகோதரர்களே, நம்முடைய ஜமாத்து என்பது தாவா என்று சொல்லப்படுகின்ற இறைப்பணியை அடிப்படையாக கொண்டு செயல்படுகின்ற ஒரு ஜமாத். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அந்த கால சூழ்நிலைகளுக்கு ஏற்ப பல செயல் திட்டங்களை வகுத்து தாவா பணிகளை செய்து வருகிறோம். ஒரு நேரத்திலே இணை வைப்பை எதிர்த்து பிரச்சாரம் செய்தோம். அதற்கு பின்னால் திருக்குர்ஆனை மக்களுக்கு மத்தியிலே கொண்டு சேர்க்கக்கூடிய விதமாக திருக்குர்ஆனை பற்றி உள்ள செய்திகளை மக்களுக்கு மத்தியிலே தாவாவாக கொண்டு போனோம். பிதாத்துகள், அனாச்சாரங்கள், அக்கிரமங்கள், மூட பழக்க வழக்கங்கள், இதை எதிர்த்து பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று அந்த தலைப்பிலே ஒரு அஜெண்டாவை முன்னெடுத்து செயல்பட்டோம். அந்த வரிசையிலே அண்ணல் நபியே அழகிய முன்மாதிரி என்ற செயல் திட்டத்தை எடுத்து ஒவ்வொரு மாதத்திலையும் நபி அவர்களுடைய வாழ்க்கையை மக்களுக்கு மத்தியிலே கொண்டு சேர்க்கக்கூடிய விதமாக ஒவ்வொரு தலைப்பாக எடுத்து பிரச்சாரம் செய்து வருகிறோம். அந்த வரிசையிலே இந்த மாதம் ஜூன் மாதத்திலே சிறார்களின் தோழர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற தலைப்பை எடுத்து நபி அவர்கள் சிறார்களோடு, சிறுவர்களோடு, சிறுமிகளோடு, வருங்கால சந்ததிகளோடு நபி அவர்கள் எப்படியெல்லாம் நடந்து கொண்டார்கள், அவர்களுக்கு என்னென்ன செய்திகளை நபி அவர்கள் முன்வைத்தார்கள், அந்த சிறார்களோடு நபி அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் எவ்வாறு இருந்தது என்பதை உலக மக்கள் அனைவர்களுக்கும் சொல்லக்கூடிய விதமாக இந்த தலைப்பை எடுத்து வைத்திருக்கிறோம். இந்த தலைப்பை பொறுத்தமட்டில் இந்த காலத்திற்கு மிக மிக ஏற்ற ஒரு தலைப்பு, அகில உலகத்திற்கும் தேவையான ஒரு செய்தி இதிலே இருக்கிறது. என்ன காரணம் என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், உலகம் முழுவதும் இன்றைக்கு சிறார்களுக்கு மதிப்பு இல்லை. அவர்கள் பலவீனமாக படைக்கப்பட்டவர்கள். எனவே நினைத்த மாத்திரத்திலேயே பாலியல் சீண்டுதல் செய்ய முடியும் என்ற நிலையை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். எனக்கு பிள்ளைகள் பிடிக்கவில்லை என்றால் கொலை கூட செய்வேன் என்ற நிலையை வைத்திருக்கிறார்கள்.
நாங்கள் பெரிய வல்லரசு, ஆதிக்க சக்தி, எங்களிடத்தில் ஆயுத பலம் இருக்கிறது, நாங்கள் வளர்ந்து விட்டோம், எங்களை எதிர்ப்பதற்கு யாருமே இல்லை என்று மாறுதட்டக்கூடிய உலக வல்லரசு நாடுகள் இந்த சிறார்களை குண்டுமலை பொழிந்தே கொலை செய்து விடுகிறார்கள். உலகம் முழுவதும் நீங்கள் குற்றவியல் நடைமுறை சட்டத்தை பார்த்தீர்கள் என்றால் சிறார்களுக்கு ஆதரவாகத்தான் இருக்கும். அதே நேரத்தில் உலகம் முழுவதும் குற்றங்கள் கூடுதலாக யார் மீது நிகழ்த்தப்படுகிறது என்றால் சிறார்கள் மீதாகத்தான் இருக்கும். அவங்களால எதிர்த்து பேச முடியாது, அவங்களால தர்க்க ரீதியான வாதங்களை வைக்க முடியாது, ஒருவன் அடிக்கிறான் என்றால் திரும்ப பதிலுக்கு அடிக்க இயலாது, வன்முறைகள் அவர்கள் மீது நிகழ்த்தப்பட்டால் அந்த வன்முறையை எதிர்த்து பலமான குரலோ அல்லது பலமான ஒரு எதிர்ப்பையோ அவங்களால செய்ய முடியாது. சமூகத்தில் ஆக கடைசி நிலையில் இருக்கக்கூடியவங்க இது எல்லாமே பார்த்து கொண்டுதான் இன்றைக்கு உலகம் அழிக்க வேண்டும் என்றால் சிறார்களைத்தான் நாங்கள் கை வைப்போம் என்ற நிலைக்கு செல்கிறார்கள். இதற்கு இந்தியாவிலேயும் உதாரணங்கள் இருக்கிறது, உலகம் முழுவதும் உதாரணங்கள் இருக்கிறது. சமீபத்தில் நடந்த நிகழ்வுகளை நீங்கள் பாருங்கள். கேரளாவே உலுக்கி விட்டது ஒரு சம்பவம். ஒரு தம்பதி, கணவன் மனைவி, அவர்கள் சந்தோஷமாக வாழ்கிறார்கள். அவர்களுக்கு அர்ஷது என்ற ஒரு குழந்தையும் பிறக்கிறது. கணவனுக்கு ஏதோ ஒரு குறைபாடு, அவர் நோய்வாய்ப்பட்டு செயல்பட முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டு விடுகிறார். அந்த மனைவியோ இனிமேல் இந்த கணவனோடு வாழ இயலாது என்று நினைத்து வேற இன்னொரு ஆணோடு தொடர்பு வைத்துக் கொள்கிறார். பழைய கணவன் இல்லை, இப்பொழுது புதிய கணவன் என்றால் முறையாக சட்டத்தின் அடிப்படையில் கூட திருமணம் செய்யவில்லை, அவர்களாக சேர்ந்து வாழுகிறார்கள். இன்னொரு வார்த்தையில் சொல்ல போனால் கள்ளக்காதல் என்று இன்றைக்கு அதற்கும் ஒரு பெயரை வைத்திருக்கிறார்களே, அந்த அடிப்படையிலே அவர்கள் வாழுகிறார்கள். இப்பொழுது அந்த பெண்ணுக்கு 1.5 வயதில் உள்ள அந்த குழந்தை, இந்த குழந்தை திடீரென்று மயக்கம் மூடுகிறது. அந்த திருட்டுத்தனமாக வாழக்கூடிய அந்த மனிதன் அந்த குழந்தையை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்க்கிறார். அங்கே பார்த்தால் டாக்டர் சொல்கிறார்கள் அந்த குழந்தை இறந்து போய்விட்டது. உடனே இவர் சொல்கிறார், என்னுடைய குழந்தைக்கு நான் உணவு கொடுத்துக்கிட்டே இருந்தேன், உணவு தொண்டைக்குழியில் போய் சிக்கி மூச்சு திணறல் ஏற்பட்டு அந்த குழந்தை இறந்திருக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஆனால் அந்த குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய அந்த டாக்டர்கள் பார்க்கிறாங்க, இது மூச்சு திணறினால் உணவு குழாயில் உணவு அடைக்கப்பட்டதின் காரணத்தினால் இறந்தது போன்று தெரியவில்லை. ஏனென்றால் உடம்புல பல்வேறு பகுதிகளில் காயங்கள் இருக்கிறது. 1.5 வயது ஒரு சின்ன பையன், உடம்பு முழுவதும் காயம். உடனே காவல்துறைக்கு தகவல் கொடுக்கிறாங்க. காவல்துறை வந்து போஸ்ட்மார்டம் பண்ண சொல்கிறது. போஸ்ட்மார்டம் பண்ணி பார்க்கிறார்கள், அந்த குழந்தையினுடைய உடம்புல ஏறத்தாழ 60க்கும் மேற்பட்ட இடங்கள்ல தழும்புகள் அல்லது காயங்கள், தாக்குதலினால் ஏற்பட்ட பல்வேறு காயங்கள் இருந்ததாக கண்டுபிடிக்கிறாங்க. இதை விட கொடுமை என்ன தெரியுமா, அந்த குழந்தை ஒரு இடத்துல கடுமையாக தாக்கப்பட்டு விலா எலும்புகளும் முறிந்து இருக்கிறது, கை எலும்புகள் முறிந்து இருக்கிறது. அதற்கு ஏற்கனவே ட்ரீட்மெண்ட்டும் பண்ணி இருக்கிறாங்க. இது எல்லாத்தையும் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் சொல்லுகிறது. கடைசியாக அந்த மனிதரை கூப்பிட்டு, கள்ளக்காதனை கூப்பிட்டு விசாரிக்கின்ற பொழுது, ஆமா நான் தான் அந்த பிள்ளைய செவத்துல அவனுடைய தலையை மோத விட்டு கொலை செய்தேன் என்று ஒத்துக்கொள்கிறார். இது எங்க நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கற்காலத்தில் வாழுகிறோமா, நவீன காலத்தில் வாழ்கிறோமா, மனித நேயங்கள் வாழக்கூடிய ஒரு இடத்தில் நாம வாழ்கிறோமா? இந்த சம்பவத்தை நீங்கள் பார்க்கின்ற பொழுது இதை ஒரு மனித அபிமானம் இல்லாத ஒருத்தன் செய்வது ஒரு பக்கம் இருக்கட்டுமே, இதை படிக்கின்ற பொழுதே, அந்த காட்சிகளை பார்க்கின்ற பொழுதே நம்முடைய உள்ளங்கள் அப்படியே பதைபதைத்து போய் விடுகிறது. எந்த உலகத்திலடா வாழ்றோம்? மிருகங்கள் கூட இப்படி செய்யாத, ஒரு காட்டு மிராண்டி கூட இப்படி செய்ய மாட்டானே, எவ்வளவு கொடூரமான. இதுக்கு இடையில அந்த தம்பதிகள் எல்லாம் முஸ்லிம் தம்பதி, வேற யாரும் கிடையாது. அல்லாஹ்வை நம்பியவர்கள், மறுமையை நம்பியவர்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொன்னவர்கள் ஒரு பச்சிலம் பால குழந்தையை இப்படி அடித்தே கொலை செய்திருக்கிறார்கள் என்றால் எங்க போய் சொல்வது? இது ஒரு பக்கம். இப்படி ஒரு சம்பவம். இன்னொரு சம்பவம் கோயம்புத்தூரில் நடந்தது. நீங்கள் உன்னிப்பாக பார்த்திருப்பீங்க. சமூக வலைதளங்கள் எல்லாம் மிகப்பெரிய ஆச்சரியத்தை தந்த ஒரு சம்பவம். என்ன? 10 வயது ஒரு சிறுமி திடீரென்று வீட்டில இருந்து காணா போறாங்க.
பெற்றோர்கள் பதவதைச்சு போறாங்க, பிள்ளைய காணலியே அப்படின்னு தேடுறாங்க. கடைசி பார்த்தாச்சுன்னா அடுத்த நாள் மாலையில தான் அந்த குழந்தையினுடைய சடலத்தை ஒரு குளத்துல போய் பெறாங்க. பார்த்தாச்சுன்னா இவங்களுடைய பிள்ளை நேத்து சாயந்தரம் வரையும் தன்னோடு இருந்தது, குடும்பத்தோடு விளையாடியது, நம்மோடு இருந்த அந்த பிள்ளைய இப்ப சடலமாக ஒரு குளத்துல அப்படியே பார்க்கறாங்க. எப்படி இருக்கும் அந்த தாய்க்கு, பெற்றோர்களுக்கு அந்த பெண் பிள்ளையை பார்க்கின்ற பொழுது மனது எப்படி இருக்கும்? கடைசி பார்த்தாச்சுன்னா அந்த குழந்தையை பாலியல் பலாத்காரம் செய்து கொலையே செய்து விட்டார்கள். பாலியல் பலாத்காரம் செய்தவர் யார்? இந்த குழந்தை இருந்த அந்த வீட்டுக்கு அருகாமையில் இருந்த 2 காமுகர்கள், 2 வாலிபர்கள். அந்த 2 வாலிபர்களும் அந்த குழந்தையிடத்தில் நைசாக பேசி தனியான ஒரு இடத்துக்கு கொண்டு போய் பாலியல் ரீதியான துன்புறுத்துதல் எல்லாவற்றையும் முடித்துவிட்டு அந்த குழந்தையை கொலையும் செய்துவிட்டு குப்பையில தூக்கி எறிகிற மாதிரி குளத்துல தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டாங்க. எங்க என்ன உலகம் இது? ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. நம்ம எந்த உலகத்தில் இருக்கிறோம்? என்ன நடப்புல இந்த உலகம் சென்று கொண்டு இருக்கிறது? ஒரு பொம்பளை பிள்ளைகளுக்கு, அதுவும் சிறுமிகளுக்கு ஒரு முறையாக எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள், அதிகாரிகள் கண்டும் காணாமலும் இருக்கிறாங்க. நாங்கள் அவர்களை பார்ப்போம், இவர்களை பார்ப்போம், அந்த சமுதாயத்திற்கு நாங்கள் தான் குரல் கொடுப்போம், இவர்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு அளிப்போம் என்று சொன்னவர்கள் யாரையுமே இந்த குழந்தையினுடைய மரணத்திற்கு பதில் சொல்வதற்கு நாதி இல்லை. நீங்க சமூக வலைதளங்கள்ல, இன்டர்நெட்ல ஒரே ஒரு வார்த்தை போட்டு நீங்க தேடி பாருங்க, சிறுமி பாலியல் சீண்டுதல் இப்படின்னு தேடி பாருங்களேன். குப்பையா வருதுங்க. நான் இன்னைக்கு பேசுறதுக்காக குறிப்புக்காக வேண்டி சிறுமி பாலியல் சீண்டுதல் அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டு தேடுனா வந்துகிட்டே இருக்கிறது. அப்பதான் நம்மளுக்கே தெரியாம எந்த உலகத்துல இருக்கிறோம். ஏதோ அங்க ஒண்ணு நடந்துச்சு, இங்க ஒண்ணு நடந்துச்சு, அப்படி ஒண்ணு நடந்துச்சு, இப்படி ஒண்ணு நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு சரி, ஏதோ ஒண்ணு தெரியாதனமா நடந்துடுச்சுன்னு ஆறுதல் படலாம். ஆனால் நமக்கு தெரியும், உலகத்திற்கு தெரியக்கூடிய விஷயங்களை இவ்வளவு இருக்கிறது என்றால் உலகத்துக்கே தெரியாம மறைக்கப்பட்ட இந்த உண்மைகள் எவ்வளவு இருக்கும் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ரொம்ப நம்ம வேதனையாக இருக்கிறது. நம்முடைய சிறுமிகள், நம்முடைய பிள்ளைங்க ஒழுங்கா நம்மளால வளர்க்க முடியுமா? அந்த பிள்ளை வாலிப பருவத்தை அடைய முடியுமா? நம்மை போன்ற அந்த பிள்ளையும் ஒரு திருமணத்தை நடத்தி குழந்தை பிள்ளைகளை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு பெரிய மனுஷியாக வர முடியுமா? தெரியல. எந்த குழந்தைக்கு எப்பொழுது என்ன நிலை ஏற்படும் தெரியல. எல்லாரும் பேசுவாங்க, சிறுமியை பாலியல் ரீதியாக பலாத்காரம் பண்ண போக்சோ சட்டம். என்னப்பா தீர்வு? போக்சோ சட்டத்தை குழந்தைகளை என்ன தீர்வு? ஒரு தீர்வும் இல்லை. நடந்துகிட்டே இருக்கிறது, கற்பழிப்பு நடக்கிறது, சிறுமி பாலியல் சீண்டுதல் நடக்கிறது, ஒண்ணு கூட குறையல. என்னத்த சட்டத்தை கொண்டு வந்தாலும் அந்த சட்டம் காற்றில் தான் பறக்கிறதே தவிர யதார்த்த நிலையில அந்த சட்டத்தினால் யாரும் திருந்தபாடு இல்லை. அவ்வளவு கொடூரங்கள் சிறார்களுக்கு, சிறுமிகளுக்கு எதிராக இவ்வளவு வக்கிரமங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. நாங்க வளர்ந்துட்டோம், பெரிய பெரிய தொழில் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம், எங்களுடைய அறிவு மிகைத்து விட்டது, விண்வெளிக்கே போக போறோம், அங்க போறோம் இங்க போறோம். என்னடா உன் அறிவு வளர்ந்து என்ன புண்ணியம்? உன் வீட்டில் உள்ள பொம்பளை பிள்ளை ஒழுங்கா வளர முடியலையே, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சிறார்கள் ஒழுங்கா வளர முடியலையே. இந்த மாதிரி உலகத்துல நாம இருந்துகிட்டு அறிவை பத்தி பேசுறது, நாங்க அப்படி வளர்ந்துட்டோம் இப்படி வளர்ந்துட்டோம் அப்படிங்கிறது வெத்து பேச்சு. இன்னும் சொல்ல போனால் கற்காலத்தை விட மோசமாக இருக்கும். நபியுடைய காலகட்டத்தில் நடந்த செய்திகள் உங்களுக்கு தெரியும், வரலாறுகளிலே நாம படிப்போம். பெண் குழந்தை பிறந்தால் அவர்களை குழி தோண்டி புதைப்பார்கள், குழந்தைகளை உயிரோடு கொலை பண்ணி கொண்டே இருந்தார்கள். இது எல்லாம் உங்களுக்கு தெரியும். சஹீல் புகாரிலே இடம்பெறுகின்ற ஒரு செய்தி, ஸைத் இப்னு அம்ர் இப்னு நுஃபைல் என்கக்கூடிய ஒருவர், அவர் நபி அவருடைய காலத்திற்கு முன்னாலேயே இப்ராஹிம் நபியுடைய வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த ஒரு தோழர். மார்க்க நெறியின்படி வாழ வேண்டும், கடவுள் ஒருத்தன்தான் என்ற அந்த சித்தாந்தத்தில் வாழக்கூடிய ஒருவர், அந்த கொள்கையை தேடி பல்வேறு பகுதிகளுக்கெல்லாம் பயணமாய் விட்டு வந்த ஒருவர் காபாவுக்கு வருகிறார். காபா முன்னிலையில் இருந்து கொண்டே பேசுகிறார், குறைஷிகளே, நீங்கள் பெண் பிள்ளைகளை குழி தோண்டி புதைத்து விடாதீர்கள், கொலை செய்து விடாதீர்கள், அந்த பிள்ளைகளுக்கு வாழ்வே கொடுங்கள்.
ஒரு சமயம் உங்களுக்கு பிறக்கக்கூடிய அந்த பெண் குழந்தையை வளர்க்க முடியவில்லை என்றால், கொலைதான் அதற்கு தீர்வு என்றால், அந்த பிள்ளையை கொலை பண்ணி விடாதீங்க, என்னிடத்தில் தந்து விடுங்கள், நான் வளர்க்கிறேன். அந்த பெண் பிள்ளைக்கு தேவையான பொருளாதார செலவை நான் செய்கிறேன். தயவு செய்து அந்த குழந்தையை கொன்று விடாதீர்கள். மக்களுக்கு மத்தியிலே அறிவிப்பு செய்கிறார். யாராவது ஒரு ஆள் ஒரு பெண் குழந்தையை கொலை செய்து விடுவார் என்றால், இவர் அந்த இடத்துக்கு போய் பிள்ளையத்தா நான் வளர்க்கிறேன், நான் வளர்த்து வாலிபமாக ஆக்கி அதற்கு பின்னால் அந்த குழந்தை உனக்கு தேவை என்றால் நீ எடுத்துக்க, இல்லைன்னா நானே அந்த குழந்தைய நான் திருமணம் முடித்து அதுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அனைத்தையும் செய்து கொடுக்கிறேன். இதெல்லாம் எதை காட்டுகிறது? ஜாகிலியாவுடைய காலகட்டத்தில் பொம்பளை பிள்ளைய புதைச்சாங்க. ஜாகிலியாவுடைய காலத்தில், அறியாமை காலத்தில், முட்டாளுடைய காலத்தில், கற்காலத்தில் இவ்வளவு அநியாயம் நடந்துச்சு. அங்கேயும் ஒரு நியாயவான் இருந்தான். அங்கேயும் அந்த பிள்ளைகளுக்கு அனாதையாக விட்டக்கூடாது, கொலை பண்ணிடக்கூடாது என்று பேசுவதற்கு அங்கே ஒரு நியாயவான் இருந்தான். ஆனா இன்னைக்கு தமிழகத்தில் உண்டா? தமிழகத்தில் அத மாதிரி அல்லது இந்தியாவில் அத மாதிரி குழந்தைகளை நான் தத்தெடுத்து வளர்க்கிறேன், கொலை பண்ணிடாதடா, சிறார்களுக்கு எதிராக குற்றம் புரிந்து விடாத என்று பேசுவதற்கு உலகத்தில் இன்னைக்கு நாதி உண்டா? இப்பதான் வரலாறை படிக்கின்ற பொழுது ஸைத் இப்னு அம்ர் இப்னு நுஃபைல் அவர் மாதிரி ஒரு ஆளுங்க இல்லையே. இருந்திருந்தால் அரசு கொலை செய்யப்பட்டிருப்பானா? கோயம்புத்தூர்ல அந்த பெண்ணு துடிதுடிக்க கற்பழிக்கப்பட்டு பாலியல் சீண்டுதலுக்கு தூண்டப்பட்டு கொலை செய்யப்பட்டு இருப்பாளா? இன்னைக்கு மனிதன் இல்லை, மனிதன்கிற பேர்ல மிருகங்கள் சுத்தி கொண்டே இருக்கிறது. யதார்த்த நிலையாதான், கேட்கறதுக்கு நாதி இல்லை. அப்படிதான். ஆனா நபி அவர்கள் இப்படிப்பட்ட கற்கால சூழ்நிலைகள்ல அவங்க அப்படியே மாத்தினாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திற்கு பின்னால், அவங்க இஸ்லாத்தை சொல்வதற்கு முன்னால் அங்கே நடந்தது மிக கொடூரமான சம்பவங்கள் நடந்தது. சிறார்களுக்கு எதிராக, சிறுமிகளுக்கு எதிராக கடுமையான குற்ற செயல்கள் நடந்தது. அதை எதிர்த்துதான் நபி அவர்கள் பிரச்சாரம் பண்ணாங்க. கொள்கையோடு சேர்த்து சிறார்களுக்கு செய்ய வேண்டிய மரியாதை, சிறார்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த மதிப்பு எல்லாத்தையும் அவங்க மக்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. அதனுடைய விளைவு, ரசூலுல்லாஹ் பேசிய அந்த விளைவு கடைசி கால வரையிலையும் அந்த சிறார்களுக்கு மதிப்பு இருந்தது. ரசூலுல்லாஹ் பேசிய சிறார்களுக்கு ஆதரவாக அவங்க நடந்து கொண்ட ஒவ்வொரு விஷயத்தையா நீங்க பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பேரப்பிள்ளை ஹசன், ஹுசைன் ரொம்ப ரசூலுல்லாஹ்வுக்கு விருப்பமான பிள்ளைங்க. ரசூலுல்லாஹ் எடுத்து முத்தமிடுறாங்க. குழந்தையை எடுத்து முத்தமிட்ட உடனே ஒரு நபித்தோழர் வருகிறார். அவர் கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, என்ன பிள்ளைகளுக்கெல்லாம் முத்தம் கொடுக்குறீங்க? எனக்கு 10 பிள்ளைங்க இருக்கிறது. அக்ரா இப்னு ஹாபிஸ் அவங்க சொல்றாங்க, எனக்கு 10 பிள்ளைங்க இருக்கிறது, ஒரு காலத்திலே நான் முத்தம் கொடுக்கல. இதுல 2 செய்தியை நீங்க பார்க்கணும். அந்த காலம் எவ்வளவு கொடூரமான காலம். 10 பிள்ளைய பெத்து வச்சிருக்கிறாரு, குழந்தைக்கு முத்தம் கூட கொடுக்கல அப்படின்னா அந்த சமூகம் அப்படிதான் இருக்குது. இவர் சொல்லுகிறார், நான் என் பிள்ளைக்கு முத்தமே கொடுத்தது இல்லை. அப்பதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, குழந்தைக்கு முத்தம் கொடுக்கலையா? மல்லா யர்ஹம் லா யுர்ஹம். குழந்தை மீது அன்பு காட்டாதவன் உனக்கு ஒரு காலத்திலும் அன்பு காட்டப்படாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இறை அருள் கிடைக்காதுடா. ரசூலுல்லாஹ் சொல்லி தாராங்க, ஒரு பிள்ளை மேல, குழந்தை மேல, சிறார்கள் மேல உனக்கு அன்பு இல்லையா? அன்புனுடைய வெளிப்பாடு தானே முத்தம் கொடுக்கிறது. அந்த குழந்தையை ஆற தழுவி உன்னால் முத்தம் கொடுக்க முடியவில்லை என்றால், அன்பை பொழிய முடியவில்லை என்றால், இறைவன் புறத்தில் இருந்து உனக்கு அன்பு கிடைக்க போறதா? ரஹ்மான்ட்ட போய் நீ கையேந்தினால் அவனுடைய அன்பு உனக்கு எங்கடா கிடைக்க போகுது? ரசூலுல்லாஹ் அந்த மனித சமுதாயத்தை எப்படியெல்லாம் இருந்தார்களோ அவங்க அப்படியே மீட்டெடுத்து இந்த வார்த்தைகளால் அவங்க சொல்றாங்க. ஒவ்வொரு இடத்திலையும் இதோட ரசூலுல்லாஹ் நிப்பாட்டல, ஒவ்வொரு செயலையும் ரசூலுல்லாஹ் அப்படியே செஞ்சு காட்டுவாங்க. சிறார்களுக்கு மதிப்பளிக்கணும், அவங்க மேல அன்புகளை செலுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நடைமுறைப்படுத்தி காட்டுவாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு முறை இத மாதிரி உரை நிகழ்த்திட்டே இருக்கிறாங்க. உரை நிகழ்த்தக்கூடிய அந்த நேரத்தில் ஹசன் ஹுசைன் 2 பேரும் அப்படியே தட்டு தடுமாறி ரசூலுல்லாஹ்வை நோக்கி வராங்க. பாட்டனாரை நோக்கி அந்த 2 பிள்ளைகளும் வராங்க. ரசூலுல்லாஹ் பேசிட்டே இருக்கிறாங்க. பேசிக்கிட்டே இருந்துட்டு உடனே உரையை நிப்பாட்டிடுறாங்க. கொஞ்சம் நெருங்கப்பா, என் பேர பிள்ளைங்க வராங்க. ஓடி போறாங்க. அந்த பிள்ளைகளை எடுத்து அப்படியே நெஞ்சோடு அணைத்து கொண்டு
தான் இருந்த அந்த மிம்பர்ல வைத்துக் கொண்டு இதுதான் என் பேர பிள்ளைங்க. எப்படி ரசூல்லா மக்களுக்கு அதை செயல் வடிவமா காட்டுதான் பாருங்க. இதே பிள்ளைகளைத்தான் ஒரு நேரத்தில் கொலை பண்ணாங்க. அந்த பிள்ளைய எப்படி வளர்க்கணும், பேர பிள்ளைகளை குழந்தைகளை எப்படி அன்பு செலுத்தணும் ரசூல்லா அந்த சபைக்கு அந்த மக்களுக்கு அப்படியே புரிய வைக்கிறாங்க. வா உட்காருங்க, இன்னைக்கு செய்ய முடியுமா? இப்ப நான் உரை நிறுத்திட்டு இருக்கிறேன், என் பிள்ளையோ என் பேர பிள்ளையோ இப்படி வந்து இப்படி உட்கார்ந்தாச்சுன்னு வைங்களேன், அறிவு இருக்குதான் பாருங்க. நம்மளே அறிவு இருக்கா? ஜும்மாக்கு பேச வந்த ஆளு பேசிட்டு போக வேண்டியதானே? பிள்ளைகளுக்கு மேல ரொம்ப அன்பு வைக்கிறாரா? அன்பு வீட்டுல வைக்க வேண்டியதுதான், அதுக்காண்ட மிம்பர் படியிலேயே வைக்கணும்? ரசூல்லா வச்சார்கள். குழந்தை மேல அன்புனா அப்படித்தான் இருக்கணும். விரட்டாத, அவங்கள கண்டபடி பேசாத, ரொம்ப நியாயமாக நீ நட. எதுக்கு? பாடம். குழந்தைய புதைக்கக்கூடிய அந்த சமுதாயத்தில் மிம்பர் படியில பேசுகின்ற அந்த நேரத்தில் கூட மிம்பர் படியில வைத்து அழகு பார்க்கிறார்கள் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? ரசூலுல்லாஹ்வுக்கு அன்பு இருக்குது மட்டுமா? நீங்க எப்படி எல்லாம் நடந்தீங்க, எப்படி நடக்கணும், அதை புரிய வைக்கிறாங்க ரசூலுல்லாஹ். அது மாத்திரம் இல்ல, பிள்ளைகளை ஒருத்தன் அனாதையாக விட்டு விட்டான் என்றால், பிள்ளைகளை பெற்றெடுத்து அதை கேட்பாரட்டு விட்டு விடுகிறான் என்றால், அல்ல வேற ஏதாவது ஒரு காரணத்திற்காக வேண்டி பெற்றோர்கள் இல்லை என்றால் எடுத்து வழங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலகட்டத்தில் நடந்த ஒரு முக்கியமான சம்பவம். நபி அவர்கள் ஒரு போருக்கு சில நபி தோழர்களை அனுப்பி வைக்கிறாங்க. அப்படி அனுப்பி வைக்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஒவ்வொன்றா சொல்லி வைக்கிறாங்க. ஏப்பா நீங்க ஒரு போருக்கு போறீங்க, முதல்ல அந்த தளபதியாக இருக்கக்கூடியவர் ஸைத் இப்னு ஹாரிஸா அவங்க தலைமையேற்று இருக்கட்டும். ஒரு சமயம் அவர் கொலை செய்யப்பட்டு விட்டார் என்றால் ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் அவர் தலைமை இருக்கட்டும். அவரும் கொலை செய்யப்பட்டு விட்டார் என்றால் அப்துல்லா இப்னு ரவாஹா அவங்க தலைமை இருக்கட்டும். ரசூலுல்லாஹ் எந்த போர்லையும் இப்படி சொன்னதே கிடையாது. தளபதிகளை அனுப்பி வைப்பாங்க, இறைவன் புறத்திலே இருந்து வெற்றி வரும், நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி நல்ல வார்த்தைகளை சொல்லி துஆ செய்து அனுப்பி வைப்பாங்க. ஆனா இந்த போர்ல மாட்டோம். ரசூலுல்லாஹ் இவர் இறந்தால் இவரு, இவர் இறந்தால் இவரு, இவர் இறந்தால் இவரு அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் அந்த படையை அனுப்பி வைக்கிறாங்க. அனுப்பி வச்சாச்சுன்னா முதல்ல ஸைத் இப்னு ஹாரிஸா அவர்கள் எதிரியோடு போர் செய்து கொலை செய்யப்படுறாங்க. அதற்கு பின்னால ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் அவங்களும் போர் செய்து கொலை செய்யப்படுறாங்க. அதற்கு பின்னால அப்துல்லா இப்னு ரவாஹா அவங்களும் போர் புரிந்து கொலை செய்யப்படுறாங்க. கடைசியாக சைஃபுல்லா என்று சொல்லப்படுகின்ற காலித் இப்னு வலீத் அந்த பொறுப்பை எடுத்து அந்த படை வெற்றி கொண்டு மதீனாவுக்கு திரும்பி வருகிறது. மதீனாவுக்கு வருகின்ற அந்த நேரத்தில் நபி அவர்கள் மக்களை எல்லாத்தையும் கூட்டி வச்சுட்டு பேசுறாங்க. தோழர்களே, நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல அந்த 3 நபி தோழர்களும் இறந்து போய் விட்டார்கள். ஸைது, அதே போன்று ஜாஃபரு, அதே மாதிரி அப்துல்லா இப்னு ரவாஹா எல்லாருமே கொலை செய்யப்பட்டுட்டாங்க. அல்லாஹ் இந்த சைஃபுல்லா என்று சொல்லப்படுகின்ற இவர் தலைமையில மிகப்பெரிய வெற்றியும் தந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி எல்லா நடந்த நிகழ்வுகள் எல்லாம் பேசி முடிச்சிட்டாங்க. அந்த நேரத்தில் தான் நபி அவர்கள் சொல்றாங்க, என்னுடைய உறவுக்காரர் ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் அவருடைய 2 பிள்ளைங்களை நீங்க கூட்டுவாங்க. ஜாஃபர் கொலை செய்யப்பட்டாரு, அவருக்கு பிள்ளைங்க இருக்கிறாங்க, அதுவும் 2 ஆம்பளை பிள்ளைங்க, அந்த 2 பிள்ளைகளை கூட்டுவாங்க அப்படிங்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய முன்னிலையில் அந்த குழந்தைகள் கொண்டு வரப்படுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய நபித்தோழர் சொல்றாங்க, அந்த 2 பிள்ளைகளும் கோழி குஞ்சு மாதிரி அப்படியே அடங்கி ஒடுங்கி போய் வருது. தகப்பன் இல்லை, தாய் மட்டும் இருக்கிறாங்க. ஒரு குடும்பத்தில் யாருமே இல்லாம நிர்கதியாக விடப்பட்ட ஒரு குழந்தை எப்படி இருக்கும்? அப்படியே ஒடுங்கி போய் அப்படியே வருது. ரசூலுல்லாஹ் பார்த்துட்டு ஒன்றும் இல்லை, முதல்ல ஒரு முடி திருத்தக்கூடிய ஒருவரை கூட்டுவாங்க அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு மொட்டை அடிக்க சொல்றாங்க. அந்த பிள்ளைகளுக்கு அவனுடைய துஆ செய்யறாங்க. எதிர்காலத்தில் நல்ல நிலை ஏற்படட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் எல்லாமே சொல்லி கொடுக்குறாங்க. பிள்ளைகளை அரவணைச்சு வச்சுக்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் ஜாஃபருடைய மனைவி அங்க வராங்க. வந்து ரசூலாட்ட கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நீங்க துஆ செஞ்சீங்க, என் பிள்ளைகளை நீங்க அரவணைக்கிறீங்க, ஆனாலும் இவங்களுடைய எதிர்காலம் என்ன? எனக்கு கணவன் இல்லையே, பிள்ளைகள் மட்டும்தானே இருக்கிறாங்க, வருமானம் இல்லை, எதிர்காலத்தை பற்றி உள்ள எந்த சிந்தனையும் எனக்கு இல்லை, என் பிள்ளைகளை யார் பார்ப்பது? ஒரு தாய்க்கு இருக்க வேண்டிய கவலை தானே. தகப்பை இல்லை என்றால், வருமானமே இல்லை என்றால்,
அந்த குழந்தையை பராமரிப்பதற்கு தாய் மட்டும்தான் இருக்கிறாள் என்றால் அந்த குழந்தை எவ்வளவு நெருக்கடியாக இருக்கும். அப்பொழுதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, அம்மா பிள்ளையை பார்த்து நீ பயப்படுறியா? இந்த குழந்தை வளர்வது, செலவினங்கள், எதிர்காலத்தினுடைய நிலை, அந்த குடும்பத்தினுடைய நிலை, இதை கண்டு நீ அஞ்சுகிறாயா? இல்ல, நீ கவலைப்படாத. ஆனா வலியுஹும் ஃபித் துன்யா வல் ஆகிரா, இந்த குழந்தைகளுக்கு உலகத்திற்கும் மறுமைக்கும் நானே பொறுப்புதாரி. அந்த பிள்ளைகளை நான் எடுத்து வளர்க்கிறேன். ஜாஃபர் போர்க்களத்திலே கொலை செய்யப்பட்டு விட்டார். குடும்பம் நடுத்தரிலே நிற்கிறது. இந்த குழந்தையை வறுமையை காரணம் காட்டி, வரவு இல்லை என்ற காரணத்தை காட்டி கொலை செய்வதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன், நான் பொறுப்பெடுத்துக்கிறேன். ரசூலுல்லாஹ் அந்த பிள்ளைகளை பொறுப்பெடுத்து அவங்க வளர்க்குறாங்க. இத மாதிரி 1-2 சம்பவம் இல்லை. நபி அவர்கள் ஏராளமான குழந்தைகளை அப்படிதான் எடுத்து வளர்க்குறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய அவங்களுடைய வாழ்க்கையை நீங்க பார்த்தீங்கன்னா ஏராளமான விஷயங்கள். இத மாதிரி நபி அவர்கள் ஒவ்வொரு கட்டத்திலையும் அந்த பிள்ளைகளை அரவணைக்கிறது, சிறார்களை அரவணைக்கிறது. ரோட்ல போனாலும் அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி தெருவில் போவாங்க. தெருவில் போனாச்சுன்னா சிறார்கள் இருக்கிறாங்களே, சின்ன பிள்ளைங்க, ரசூலுல்லாஹ்வுடைய கையை பிடிச்சுக்கிட்டே அப்படியே இழுத்துக்கிட்டே போவாங்க. ரசூலுல்லாஹ் அந்த குழந்தைகள் போகக்கூடிய விதத்துல அவங்களும் அப்படியே போயிடுவாங்க. எவ்வளவு பாசம் இருந்தால், எவ்வளவு நேசம் இருந்தால், இப்படி எல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் நடந்தது தானே. எப்படி அந்த சமுதாயத்தை மாற்றி வைத்திருக்கிறார்கள். சிறார்களை கொலை செய்த அந்த சமுதாயம் இன்றைக்கு சிறார்களுக்கு இவ்வளவு பெரிய மரியாதை கொடுக்கக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய ஒரு நிலையை ரசூலுல்லாஹ் ஏற்படுத்தினாங்க. ரசூலுல்லாஹ் அப்படி வாழ்ந்து காட்டினாங்க. எந்த அளவுக்கு என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்த நிகழ்வை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க. அவங்க வீட்டில் ஒரு யாசம் கேட்கக்கூடிய ஒரு பெண் வராங்க. ஆயிஷா இடத்துல யாசம் கேட்கக்கூடிய ஒரு பெண். அந்த பெண்ணு தன்னோடு 2 குழந்தைகளையும் தூக்கிட்டு வராங்க. ஏதாவது தாங்களேன். ஒரு ஹதீஸ்ல ஆயிஷா நாயகி ஒரு பேர்த்தம்பழம் கொடுத்தாங்க அப்படின்னு வருது. தர்மம் கேட்டாங்கல்ல, கொடுக்கணும்னு வருது. இன்னொரு ஹதீஸ்ல அந்த பெண்ணு தன்னிடத்தில் ஒரு 3 பேர்த்தம்பழத்தை வச்சிருக்கிறாங்க. யாசம் கேட்க வந்த அந்த பெண்ணு 3 பேர்த்தம்பழம், கையில 2 பிள்ளைங்க. உடனே அந்த பிள்ளைங்க கேட்குது, ஏதாவது தாமா, சாப்பிட்றதுக்கு தாமா, தாயிட்ட கேட்குது. உடனே தாய் இருக்கக்கூடிய 3 பேர்த்தம்பழத்தை ஒன்றை ஒரு குழந்தை இடத்துல, இன்னொரு குழந்தை இடத்துலையும் கொடுக்குது. கொடுத்துட்டு 3வது அந்த பேர்த்தம்பழத்தை அதை பிச்சு தான் வாயில வைக்க போகுது. அந்த குழந்தைங்க, ஏமா அதையும் தாயேன், அந்த பேர்த்தம்பழத்தையும் தந்துறேன். உடனே அந்த தாய் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய அந்த பேர்த்தம்பழத்தையும் 2ஆக பிச்சு அந்த 2 குழந்தைக்கும் கொடுக்குது. இதை ஆயிஷா நாயகி அப்படியே பார்க்குறாங்க. ஆயிஷா நாயகி பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியம், என்னடா இது, பிள்ளைக்கு ஆளுக்கு ஒண்ண கொடுத்தாங்க, 3வது ஒரு பேர்த்தம்பழம் இருந்தது, அந்த தாய் வாயில வைக்கின்ற பொழுது அதையும் பிச்சு அந்த குழந்தைக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா என்ன மாதிரி ஒரு உலகம். அவங்களால ஆச்சரியம் தாங்க முடியல. ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு வராங்க. ஆயிஷா நாயகி நடந்த நிகழ்வுகளை ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றாங்க. உடனே ஆயிஷாவே ரொம்ப ஆச்சரியப்படுதியா, அந்த தாய்க்கு சொர்க்கம் கடமையாக ஆகிவிட்டது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த குழந்தைக்கு இந்த தாய் தன்னிடத்தில் இருந்த அந்த பேர்த்தம்பழத்தை கொடுத்தாங்களே, இதனாலேயே சொர்க்கம் வாஜிபு. அது மாத்திரம் இல்ல, அந்த பெண்ணுக்கு நரகத்தில் இருந்து விடுதலை கிடைத்து விட்டது. போதுமா? எந்த சமுதாயத்தை எப்படி மாற்றாங்க நீங்க பாருங்க. குழந்தையை கொலை செய்த அந்த சமுதாயத்தில் தனக்கே உணவு இல்லாம போனாலும் பிரச்சனை இல்லை, என் பிள்ளைக்கு உணவு கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க பாருங்க. இதுதான் ரசூலுல்லாஹ் காட்டி தந்த வழிமுறை. இதெல்லாம் எது நமக்கு ஒரு பாடமாக சொல்லி தருகிறது என்றால், குழந்தைகளுக்கு எதிராக ஒரு கடும் சொற்கள் நடக்கிறது என்றால், அல்லது கடுமையான ஒரு செயல்பாடுகள் நடக்கிறது என்றால், அதை தட்டி கேட்கக்கூடிய மனித நேயம் மிக்க ஒவ்வொரு மனுஷனும் வரணும். சட்டங்களால் இதை திருத்த முடியாது, நாட்டினுடைய நீதிமன்றங்களால் இதை திருத்த முடியாது. நடக்கக்கூடிய கொடுமைகளை தடுத்து நிறுத்தக்கூடிய ரசூலுல்லாஹ் எப்படி புறப்பட்டு வந்தார்களோ, ஸைது எப்படி வந்தாரோ, அன்னைக்கு நபித்தோழர்கள் எப்படி நபியிடத்தில் பாடம் படித்து இது போன்ற சிறார்களுக்கு எதிரான ஒரு கொடுமைக்கு எதிராக குரல் கொடுத்தார்களோ, அதே போன்ற ஒரு குரலை ஒவ்வொரு மனுஷனும் கொடுக்கணும். அதுக்கு தான் நம்ம ஜமாத்தின் சார்பில் வரக்கூடிய 7ஆம் தேதி அல்லது ஒவ்வொரு மாவட்டத்திலும் சில தேதிகளை நிர்ணயித்து இந்த சிறார்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய
இந்த கொடுமைகளுக்கு எதிராக நாம் ஒரு பேரணி நடத்துவோம், விழிப்புணர்வு பேரணி நடத்துவோம் என்று நாம் அறிவிச்சிருக்கிறோம். எல்லாரும் கலந்து கொள்ளுங்கள். எதற்காக வேண்டி தெரியுமா? நம்மளால நடக்கக்கூடிய தீமைகளை கைகொண்டு தடுக்க முடியல, ஆட்சி அதிகாரத்தை கொண்டு தடுக்க முடியவில்லை. நம்மிடத்தில் ஆட்சி அதிகாரம் இல்லை. குறைஞ்சபட்சம் நான் ஒரு மனுஷன், அந்த பிள்ளைக்கு நான் ஒரு குரல் கொடுக்கிறேன் என்ற அடிப்படையிலேயாவது வரணுமா இல்லையா? இது கூட நம்ம செய்யலனா நம்ம என்ன முஸ்லிம்? மறுமையில் அல்லாஹ்ட்ட பதில் சொல்ல வேண்டாமா? உன் ஊர்ல நடந்தது இல்லடா, உன் குடும்பத்துல நடந்துச்சா இல்லையா? உன் தெருவுல நடந்துச்சா இல்லையா? உன்னுடைய மாநிலத்தில் நடந்துச்சா இல்லையா? உன்னுடைய நாட்டில் நடந்துச்சா இல்லையா? குழந்தைகளுக்கு எதிராக இவ்வளவு பெரிய கொடுமை நடக்கின்ற பொழுது உன் வாயில இருந்து ஒரே ஒரு வார்த்தை கூட நீ பேசலனா என்ன மனுஷன்? இந்த கேள்வி வந்துடக்கூடாது. மறுமையில நாம அல்லாஹ்விடத்துல பதில் சொல்லணும். கொடுமைகள் நடக்கிறது, நடந்துட்டு போட்டோம், எனக்கு என்ன அப்படின்னு மூணாந்தர மனிதர் மாதிரி நம்ம நடந்துட முடியாது. இறைவனையும் இறை தூதரையும் நம்பிய நாமோ இது போன்ற போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், குழந்தைகளுக்கு எதிராக நடைபெறுகின்ற இந்த கொடும் செயலுக்கு எதிராக நடக்கக்கூடிய இது போன்ற நிகழ்வுகளில் கண்டிப்பாக கலந்து கொள்ளணும். எதற்காக வேண்டி என்றால் நம்முடைய அந்த எதிர்ப்பு குரலை பதிவு செய்வோம், வேற ஒண்ணும் இல்லை. அந்த எதிர்ப்பு குரலை பதிவு செய்யணும். அதற்காக வேண்டி இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் வாங்க. இந்த செய்திகளை ரசூலுல்லாஹ் பிள்ளைகளிடத்தில் எப்படியெல்லாம் நடந்தார்கள் என்பதையும் நீங்க மக்களுக்கு மத்தியில் கொண்டு செல்லுங்கள். வல்லாஹ் நம்ம கேட்டதின் அடிப்படையில் செயல்பட அவன் அருள் செய்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.